இந்திய அணி வீரர் கருண் நாயர் 31 கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர்ல எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு ட்விட்டர்ல பதிவு போட்டாரு. ஆனா அந்த சமயத்துல கருண் நாயர் சிறந்த ஃபார்ம்ல இல்ல. இதனால கருண் நாயருடைய பதிவை யாருமே ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளல. இதனால அடுத்த ஒரு வருடத்துல கருண் நாயர் தொடர்ந்து கடுமையாக பயிற்சி செய்து தற்போது தவிர்க்க முடியாத வீரராக மாறியிருக்காரு. தற்போது நடைபெற்று வரும் விஜய் அசர டிராபி தொடர்ல விதர்பானிக்கு கேப்டனாக செயல்பட்டு வரும் கருண் நாயர் அவர்கள் கடந்த 7 போட்டிகள்ல 112, 44, 163, 111, 112, 122, 88 அப்படின்னு 752 ரன்களை குவிச்சிருக்காராம். சோ பிசிசிஐ திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இந்த 7 போட்டிகள்ல இவருடைய சராசரி ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஒரு விஜய் ஹசாரே டிராபி தொடர்ல 5 சதங்கள் அடித்த 2வது வீரராக சாதனை மேம்படுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி 2022ல இருந்து 2023ஆம் ஆண்டுல நாராயண் ஜெகதீசன் 5 சதங்கள் அடித்திருந்தாரு. மேலும் லிஸ்டே போட்டிகள்ல தொடர்ச்சியாக 4 சதங்கள் அடித்த 3வது வீரராக நம்ம கருண் நாயர் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. ஆகையால இவருக்கு இங்கிலாந்துடன் உள்ள ஓடிஐயிலும் அல்லது T20 போட்டிகளிலுமே இடம் கிடைக்குமா அப்படின்ற பேச்சு எழுந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் துவங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபிலாவது கண்டிப்பாக இவருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களுமே போயிட்டு இருக்கு. சோ இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.